பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு இருக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 2 வாரங்கள் வர முடியல, உடல் நலம் சரியில்லாததுனால. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் நிறைய ஆளையும் காணோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அது போய் ஊழியம் செய்வதில் தவறு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அப்படி போவதும் ஊழியம் செய்வதும் நல்லதுதான். ஹல்லேலூயா, ஆமென். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் வாய்ப்புகளை கொடுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவில் அவர் ஊழியம் அதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படி அநேகருடைய நட்புகள் கிடைக்கும் பொழுது ஊழியத்திலே வளர்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டியது, அவ்வளவுதான். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? காட்டுமரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரது நிற்கிறார். காட்டுமரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரது நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். தாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே சாருனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமாய் 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் 10,000 பேர்களில் சிறந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் நம்மத்திலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவன். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சென்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பிரதர் ஓடிட்டாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் வாசிங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீபச் சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே ஆவியானவர் நம் ஒருவரையும் பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, யோபு சொன்னது போல போராட்டத்தின் மேல் போராட்டமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ கவலைப்படாதே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் செய்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உன் வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன் அவர். நம் கேட்கிறதற்கு மேலாக அவன் நமக்கு செய்கிற தேவன். அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றைக்கும் கவலைப்பட வேண்டாம். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைகள் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், ஊழியத்தில் உங்களுக்கு சோர்வுகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், இப்படி ஆய்விட்டதே என்று ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, மரித்த எலும்புகளை உயிரோடு எழும்ப வல்லமை செய்ய
வல்லமை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற தெரியுமா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் என்ன செய்வார், நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவே இருப்பாய். ஹல்லேலூயா. உன் எலும்புகளை என்ன செய்வாராம், நினமுள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் நித்தமும் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிகாட்டி நம்மை நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தான் ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையோ ஒருவேளை மரித்து போயிருந்ததை போல இருக்கலாம், எல்லாம் இழந்ததை போல காணப்படலாம். எல்லாவற்றும் போய்விட்டதில் நான் அடுத்து என்ன செய்வேன், இந்த வேதனை நான் என்ன செய்வேன், இந்த வலிகள் முடியவில்லை, இந்த கஷ்டங்கள் தாங்க முடியவில்லை, இந்த பிரச்சனைகளினால தாங்க முடியவில்லை அப்படி என்று சொல்லி நினைத்து வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செல்லுங்கள். உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க செய்வேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆண்டவர் துளிர்க்க செய்வாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். திரளான ஜனங்களை தருவாரு, ஜெபிக்கிற ஜனங்களை தருவாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இப்போ நிறைய பேருக்கு இந்த கிளைமேட் காரணமாக வியாதிகள், காய்ச்சல்கள் இப்படி இருக்கலாம். அதனால ஒருவேளை இந்த ஆளுகள் வருவதற்கு குறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஹல்லேலூயா திரளான ஜனங்களை வந்து ஆமென் வந்து ஆராதிக்க, ஜெபிக்க 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 ஆமென். தேசத்திற்காக ஜெபிக்க, ஊழியங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு பிரதிஷ்டையோட ஆமென், உள்ளத்துல ஒரு வாஞ்சியோட சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. அது ஜெபிக்கும் பொழுது உன் சுக வாழ்வை ஆண்டவர் தளிர்க்க செய்வார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான், ஜெபிக்கிறவனுக்கு தீமை வராது. ஹல்லேலூயா. அது சிங்கத்தின் கெபியாக இருக்கலாம். தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான், அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்ன? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்களேன். அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து ஜெபிங்க. 2 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஊழியம் வளரும். பிரைஸ் தி லார்ட். அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறோம். ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வருவார், நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சுகவாழ்வை என்ன செய்வார், தளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தளிர்க்க செய்யும் பொழுது நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து போடுவாரு. அதான் விசேஷம். நுகத்தடிகளை முறித்து போடுவாரு. நமக்கு எதிராக பிசாசோ மனுஷனோ எந்த ஒரு காரியங்களை செய்தாலும், நமக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்வாராம், முறித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அதை முறித்து போடுவார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காமலே போக பண்ணுவார். எதுக்கு? ஏன் தெரியுமா? உன் சுகவாழ்வு துளிர்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை அவர் வாய்க்காமலே போக பண்ணுவார். அடுத்து விரல் நீட்டுதலையும், ஹல்லேலூயா, உனக்கு எதிராக யாராவது விரல் நீட்டி பேசினா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஜெபிக்கிற உனக்கு எதிராக யார் நீட்டி பேசினாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உன்னுடைய சுக வாழ்வை தொழிற்க செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து நீமச்சொல். நம்மளை பற்றி பழியாக சொல்லலாம், பொய்யாக சொல்லலாம், இல்லாத காரியங்களை சொல்லலாம். இவற்றை ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன் நடுவில் இருந்து அகற்றி போடுவார். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. பார்ப்போம். அதுதான் உன் சுக வாழ்வை ஆண்டவர் தொழுக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க யாராவது. சுகவாழ்வு தொழிற்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் 1வது கர்த்தர் சொல்றாரு, உன் சுக வாழ்வை தொழிற்க செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரூத்தின் புஸ்தகத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ரூத்தை பற்றி படிப்போம் என்று சொன்னால், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரானே நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அதுதான் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுவது. ரூத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவள் ஒரு மோவாபிய பெண், அந்நிய தேசத்து பெண். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்கிறாள்? கணவனை இழந்தவள், மாமனார் இல்லை. ஆமேன். ஒரு சகோதரி இருந்தால் அவளும் போய்விட்டாள். மாமியாரோடு கூட பெத்லஹேமுக்கு வருகிறாள். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் நான் ஆராதிப்பேன். அந்நிய தேசத்து பெண் தான், ஆனால் அவளுடைய வாஞ்சை என்ன? நீ ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிப்பேன், நீ சாகும் இடத்தில் நான் சாகுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட அவள் வந்தாள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவளுடைய செத்து போன வாழ்க்கை சரிதானே, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போய் ஒரு அகதி போல வந்தவள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. அவளுடைய சுக வாழ்வு தொழிர்த்தது. ஹல்லேலூயா. நல்ல எந்த வயலிலே அவள் போய் கதிர் பொறுக்கினாளோ, ஹல்லேலூயா, போய் கேட்கிறா, நான் இதிலே கதிர் பொறுக்கட்டுமா என்று சொல்லி. அவள் சொன்னால், பொறுக்கிக்கொள். அந்த ஓனர் எஜமான் சொல்றான், அவள் பொறுக்குவதற்காக கொஞ்சத்தை சிதற விடுங்கள் என்று சொல்லுகிறாள். அவள் பொறுக்கிக் கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. பொறுக்கிக் கொள்ளு கேட்டாள். ஆண்டவர், அவள் நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அவருடைய செட்டையின் கீழ் வருகிற நம்ம எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பதான் சுகவாழ்வு தொழிற்கும். பிரைஸ் தி லார்ட். அவள் கேட்கிறாள், நான் பொறுக்கிக் கொள்ளட்டா என்று சொல்லி. ஒன்றுமில்லாதவள், அடுத்த வேளை சாப்பாடுக்கு உண்டுன்னு சொன்னா அவள் பொறுக்கு வயல்ல கதிர் பொறுக்க வருவாளா? வரமாட்டா. ஒன்றுமில்லாவற்றையும் இழந்து அவள் ஆண்டவரை மட்டும் நம்பி வந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும்தான் நம்பி வந்தாள் ரூத்து. அவளுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், அன்றைக்கு அவருடைய செட்டையின் கீழிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், அவருடைய செட்டையின் கீழே வந்த உங்களுக்கு அவர் நிறைவான பலனை தருவாரு. உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுக்கு வெற்றி தருவார். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு பதில் தருவார். அநேக நாட்களாக கிடைக்காத இருக்கிற பதில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது.
அந்த ரூத்தினுடைய சுகவாழ்வு துளிர்த்துதா? துளிர்த்தது. ஹalleluya. அவள் நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாகிய போவாசுக்கு மனைவியானாள். அந்த போவாசனுடைய அந்த ரூத்தினுடைய சந்ததியிலே தாவீது பிறக்கிறான். தாவீதினுடைய கோத்திரத்திலே இயேசு உலக ரட்சகராகிய இயேசு பிறக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பாருங்க, அவளுடைய சுகவாழ்வு துளிர்த்தது. இன்னைக்கு ஒருவேளை ஒரு கவலையோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் கவலையை நான் கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை கண்டேன், நீ இருக்கிற நிலைமையை நான் அறிவேன், உன்னுடைய உட்கார்தலும் எழுந்திருக்குதலையும் நான் அறிவேன், நீ மன்னத்தில் நினைப்பதை கூட நான் அறிந்து வைத்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்காக இந்த காலை வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்து உங்களுடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். ரூத்தினுடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்தால் நீங்கள் இன்னும் பார்ப்போம் என்று சொன்ன 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போறாரு. கொம்புன்னு சொன்னா எது தெரியுமா? மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, கனம். கர்த்தர் உங்களை இந்த மாதத்துல கனப்படுத்த போகிறாரு. ஹல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் அவள் என்ன செய்தாள்? நிந்திக்கப்பட்டாள். நிந்தைகள் தான் அவளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். ஒரு குழந்தை இல்லை அவளுக்கு. எல்லாம் இருக்குது, வசதிகள் எல்லாம் இருக்கிறது, ஆனா குழந்தை இல்லை. கண்ணீர். தேவனுடைய ஆலயத்தில் செல்லுகிறாள், சென்றங்கே கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய கொம்பை உயர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவர் உங்கள் கொம்பை உயர பண்ண போகிறார். உங்களை கனப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த இடத்திலே நஷ்டத்தை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்திலே வேதனைகள் அனுபவித்தீர்களோ, எந்த இடத்திலே கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்திலே துக்கத்தை அனுபவித்தீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறாள், என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2:2. அவ சொல்றா பாருங்க, அவளுடைய சுகவாழ்வு அவ துளிர்த்த பிறகு அவள் சொல்லுகிறாள், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் கொம்பு உயரும் பொழுது, கர்த்தர் நம்மை கனப்படுத்தும் பொழுது நம்ம சொல்லணும், என்னுடைய தேவனை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, என்னுடைய தேவனை போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை, என்னுடைய தேவனை போல அற்புதங்கள் செய்கிறவர் ஒருவரும் இல்லை. நீ ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நன்மைகள் செய்கிறவர். இந்த மாதம் உங்கள் கொம்பை உயர பண்ணி உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் உன் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. 2ஆவதாக என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12:11. 2வது அதுல வாசிங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். 2வது கர்த்தருடைய மகிமை, இருங்க ஒரு நிமிஷம். 2வது கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். 1 உன் சுகவாழ்வு துளிர்க்கும். 2வது கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மேல இருந்தா அவர் நம்மை பாதுகாப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன். அலையில சொல்ல மாட்டீங்களா? அலையில சொல்லுங்களேன். இந்த மாதம் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா,
உங்களை உள்ளங்கரத்தில் வைத்து பாதுகாப்பார். உங்களுடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் கூட இருப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் கூட இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடி அவர் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுரு என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறையிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். விடிந்தால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? சிரச்சேதம். அவன் தலையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஏரோது நினைத்து இவனை சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில இருக்கிறான். நாளைக்கு விடிஞ்சா அவனுக்கு மரண தண்டனை. ஆனால் சபையார் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. சபையார் ஜெபித்தார்கள். ஆமென். ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை அங்கே அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 4. சரி போறோம். 4, 5, 10, 11 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். ராத்திரி இவர்கள் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது? அசைந்தது. 1ஆம் கதவு, 2ஆம் கதவு, 3ஆம் கதவு, எல்லா இரும்பு கதவுகளையும் திறந்து தேவன் தம்முடைய தாசனை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையின் அனுபவத்தை போல் உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் இருக்கலாம். ஏதோ ஒரு துன்பத்தின் மத்தியிலே நீ சென்று கொண்டிருக்கலாம். ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீ சென்று கொண்டிருக்கலாம். ஆமேன். ஆனால் கர்த்தர் இந்த பகல் வேளையிலே உனக்கு சொல்லுவது என்னவென்று தெரியுமா? இந்த சூழ்நிலையானாலும், எந்த சூழ்நிலையானாலும் அவர் உனக்கு தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை விடுவிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்களேன். கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும். உங்கள் ஊழியங்களை பாதுகாக்கும். ஆமென். உங்கள் போக்கிலும் மரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மை பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்திலே படித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேரை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஏபேஸ் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அவன் பிறக்கும் பொழுதே துக்கத்தோடு பிறந்தேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்காக வானம் திறந்திருக்கும். ஜெபிக்கிறவனுக்காக பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஜெபிக்கிறவனுக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதனால தான் ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும், உங்கள் ஊழியத்தை பாதுகாக்கும். நீங்க செல்லும் இடமெல்லாம் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய், கோட்டையாய், பக்கபலமாயிருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பவுலினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. ஹல்லேலூயா. கப்பல் சேதம், கரை தப்புவோமோ என்று அவர்கள் துக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். சரிதானே? பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நம்மளை பாதுகாப்பதற்காக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய மகிமை உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
10வது வசனத்தை வாசிங்கள். அதிலே அப்போஸ்தலர் 12:10. இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வலது கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு எதிராக இருக்கிற இரும்பு கதவுகள் ஆண்டவரே இந்த மாதம் தானாய் திறக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த இரும்பு கதவு போன்ற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக, உபத்திரவமாக, கஷ்டமாக, நிந்தையாக, அவமானமாக, பொருளாதார தேவைகள், கடன், கஷ்டம், ஆமேன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஜெபிக்கிற உனக்காக அவர் இரும்பு கதவை தானாக திறக்க செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். இவருக்கு எதிராக இருக்கிற இரும்பு கதவுகளை அவர் தானாக ஜெபிக்கிற உனக்காக உன் சுக வாழ்வு துளிர்ப்பதற்காக அது தானாய் திறக்க செய்வார். ஹல்லேலூயா. தானாய் திறந்து அவன் வெளியே கொண்டு போய் அவனை ஆலயத்தில் விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சுகவாழ்வு துளிர்க்கும் பொழுது, ஆமேன், நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய வேண்டிக் கொள்வதற்கு மேலாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கு, கேட்பதற்கு மேலாக உங்களுக்கு தருவாரு. 2வது, அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் இந்த மாதம் உங்களை பாதுகாப்பாரு. பொக்கிலும் வரத்திலும் எல்லாம் கூட இருப்பாரு. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நன்மையும் பாக்கியமும் உங்களுக்கு உண்டாக செய்வார் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3வதாக நம்ம அதில் வாசிப்போம். அப்போ இது ஏசாயா 58 9வது வசனத்தை வாசிங்க. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. 3வதாக அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், அதை கொண்டாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பதில் கொடுக்கிற தேவன். அநேக நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல 46 முதல் உள்ள வசனங்களை வாசிங்க. 46 மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய திரளான சீசர்களும் எங்க வந்தார்கள்? எரிகோவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க. போதும். பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு எரிகோ பட்டணத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவும் அவருடைய சீசர்களும் நிறைய அநேகம் பேர் திரளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வழியிலே ஒரு குருடன் உட்கார்ந்திருக்கிறான்.
அவனுடைய பெயர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் வழியில உட்கார்ந்திருக்கிறான். அப்போ உட்கார்ந்து அவனுடைய வேலை என்ன? பிச்சை எடுக்கிறது தான். பிச்சை எடுத்துக்கொண்டு வழியில உட்கார்ந்திருக்கிறான். அப்போ திரளான ஜனக்கூட்டம் அந்த வழியாக வருகிறது. வரும் பொழுது இவன் கேட்டிருப்பான், யாரிடத்திலாவது வருகிறவர்களிடத்துல கேட்டிருப்பான், ஏன் இவ்வளவு சத்தம், திரள் கூட்ட ஜனங்கள் வருகிறார்களே ஏன் என்று சொல்லி கேட்டிருப்பான். அவர்கள் சொல்லி இருப்பார்கள், இயேசு வருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, தாவீதின் குமாரன் இயேசு வருகிறார், அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் வருகிறார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லி இருப்பார்கள். அப்பொழுது அவன் புரிந்து வைத்திருப்பான், இயேசுவாலே எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய கண்ணுக்கு பார்வை தருவதற்கு அவரால் முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்திருப்பான்? நம்பி தெரிந்து வைத்திருந்திருப்பான். அதனால தான் இயேசு வரும் பொழுது அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், இறங்கும். கூட வந்தவங்க எல்லாம் அதட்டுனாங்க. என்ன சொன்னாங்க? சுமாரியா, சுமாரியா. இப்போ கூட உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் என்னத்துக்கு ஜெபத்துக்கு போறீங்க, அப்படித்தானே? ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, அப்படித்தானே கேட்குறாங்க. எல்லாம் எண்ணும் கூட்டம், எண்ணும் கூட்டம். பிள்ளைகள் சொல்லுவாங்க, எண்ணு ஜெபத்துக்கு. ஜெபத்துக்கு போனா அதான் ஹல்லேலூயா, கூப்பிடுகிறவனுக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் சாதாரண ஒரு ஆளாகத்தான் போய் கொண்டிருக்க வேண்டும். கூப்பிடுகிற உனக்கு, நீ கேட்கிற காரியங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கூப்பிடணும். அதற்குத்தான் ஜெபம். ஹல்லேலூயா. அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். சத்தமாக கூப்பிட்டான், மெதுவா இல்லை, சத்தமாக கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்போ இயேசு என்ன செய்தாரு? நின்றாரு. நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரு. ஹல்லேலூயா. 51ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கூப்பிடுகிறவனுக்கு குரல் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு குரல் கொடுப்பார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த குருடன் இயேசு வருவதை அறிந்து தெருவோரத்தில் இருந்து ஆண்டவரை கூப்பிட்டான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான், சத்தமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரு? கூப்பிடுகிறவர்களை மட்டும் விட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு எப்பவுமே கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்கள், கூப்பிடுகிறவர்களை விட்டு நம்ம உலகத்து மனுஷர்கள் சென்று விடுவது போல கண்டும் காணாதையும் சென்று விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மள்கிட்ட யாராவது கூப்பிட்டா நம்ம நினைப்போம், இவன் என்னப்போ 5-10 கேட்பான், அப்படித்தானே, நிக்கணுமான்னு சொல்லிட்டு கண்டும் காணாமலும் போய் விடுவோம். ஆனா இயேசு மட்டும் அப்படி இல்லை. கூப்பிடுகிறவனுக்காக நிற்கிறவர் தான் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. நின்று அவனிடத்துல கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலும் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவன் கேட்டான், அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய சிந்தை என்ன? எதை நினைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காலை வேளையில வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ போ பார்வையடைந்தாய் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. பார்வை அடைஞ்ச உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? மேலங்கிய தூக்கி போட்டுட்டு எங்க போனான்? வீட்டுக்கு போகல, இயேசுவை பின்தொடர்ந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனைத்தான் நீயும் நானும் ஆராதிக்கிறோம். ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒன்று பதில் சொல்ல முடியாத ஒரு தெய்வத்தை அல்ல. ஹல்லேலூயா. கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவன், நின்று பதில் கொடுக்கிற தேவன். ஆகார் அன்றைக்கு வனாந்தரத்திலே அழுதாள். தன்னுடைய பிள்ளை சாவதை பார்க்க முடியாமல் அவள் கண்ணீர் விட்டு அழுதாள். ஹல்லேலூயா. அப்பமில்ல, தண்ணி இல்லை, வனாந்திரம், வெயில், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அங்கே வந்தாரு, சொன்னாரு, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. அழுகிறவர்களின் சத்தத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர்தான். என்ன செய்தார்? இறங்கி வந்தான். ஆகாரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வந்து அவளுடைய தேவையை சந்தித்து அவளுடைய சந்ததியை ஆசீர்வதித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த மாதம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பதில் கொடுப்பார். சங்கீதம் 38 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். 38 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 38:15 வேகமா. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பேர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு தாரும். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருந்தால் அவர் மறு உத்தரவு உனக்கு தருவாரு. அதனாலதான் பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். பத்திமேயு என்ற அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்து சுகம் கொடுத்தார். அவன் ஆண்டவரை பின்தொடர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இதிலையும் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் பின்தொடர்கிறவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியத்தில் 100% நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த காரியம், சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சேர் எடுத்து போடுகிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி எடுத்து வைக்கிற காரியமா இருந்தாலும் சரி, நேர்மையும் நேர்த்தியுமா இருந்தால் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அலட்சியமாக யார் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தர மாட்டார். உண்மையை சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் எந்த சூழ்நிலையிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நேர்மையாய் நேர்த்தியாய் இருந்தா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களை கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்து ஆமென் 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தருவதற்கு சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரிந்தவங்க வராது இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சனிக்கிழமை இந்த திங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் பொழுதே நீங்க சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, செவ்வாய்க்கிழமை கூட்டம் உண்டு சிஸ்டர், வாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சில்லைன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாரும் பேசி கூப்பிட்டு எல்லாரையும் அழைக்கணும். எத்தனை பேர் வந்து கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தான் அழைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அழைக்கணும், திங்கட்கிழமை அழைக்கணும், ஃபோன் பண்ணணும். சிஸ்டர் நாளைக்கு நான் அங்க வந்துடுறேன், வாருங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? உனக்கு பதில் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. கூப்பிடும் பொழுது உனக்கு பதில் கொடுக்கணுமா? ஊழியத்தை நீங்கள் உண்மையாய் செய்யணும், சின்சியரா செய்யணும். பிரைஸ் தி லார்ட். செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயரச் செய்வார். கர்த்தர் உங்கள் கொம்பை உயரச் செய்வார். கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கச் செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நன்மையும் வாக்கியமும் உண்டாகும். ஹல்லேலூயா. 37 சங்கீதம் 34 வசனத்தை வாசித்து பாருங்கள். 37 சங்கீதம் 34 வசனம். அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணுமாம்? கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவருடைய வழிகளை கைக்கொள்ளணும். கைக்கொள்ளும் பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்து 58 இந்த 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். 11 ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்வாரு. 2 கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். 3 நீ கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பார். 4 ஆண்டவர் நித்தம் உன்னை நடத்துவார். கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஆண்டவர் நித்தம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த வறட்சியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னை நடத்தி உன்னை வற்றாத நீரூற்றை போலவும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்வாராம்?
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆக்குவார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய இந்த இயேசு நல்லவர் ஊழியத்திற்கும் இயேசு நல்லவர் ஊழியத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கும் வந்து சேர்வதாக என்று சொல்லி நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் சுகவாழ்வை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சுகவாழ்வு துளிர்க்கும். உன்னுடைய நிலைமை மாறும். இன்றைக்குள்ள கஷ்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். இந்த மாதம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருடைய மகிமை உன்னை காக்கும். உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் கூட இருப்பார். உனக்கு காவல் செய்கிறவராக இருப்பார். நீ கூப்பிடும் பொழுது உனக்கு பதில் கொடுப்பார். எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். ஆமென். அடுத்து பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற உனக்கு பதில் கொடுப்பார். கண்ணீரோடு ஜெபிக்கிற உனக்கு அவர் பதில் கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு அவர் பதில் கொடுப்பார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். அடுத்து கடைசியாக நித்தமும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நித்தமும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நித்தமும் என்னை நடத்தும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தேகம் எங்கள் நன்மையினால் நிறைத்தருள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவேன், நான் வீரநடை நடந்திடுவேன். வெற்றி கொடி பிடித்திடுவேன், நான் வீரநடை நடந்திடுவேன். வெள்ளம் போலே சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். கரங்களை தட்டி எல்லாம் பாடுங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. கரங்களை தட்டி அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவேன், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்றிடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. உற்சாகமாக நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்லுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். வெற்றி கொடி பிடித்திடுவேன், நாம் கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். மேடானாலும் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பின் நடப்போம். விசுவாச ஊழியத்திலே ஆண்டவருக்கு பின் நடப்போம். எந்த சூழ்நிலையிலும் கை வைத்திட்டோம். சுகவாழ்வு துளிர்க்கும் மகளே, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். மகளே, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை
நடந்திடுவோம். ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஒரு நிமிடம் எல்லா சோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே சுகவாழ்வு தொழிற்கட்டம் ஆண்டவரே சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. கூப்பிடுகிறவனுக்கு பதில் கொடுப்பார். உன் வியாதியை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் கவலைகளை மாற்றுவார், உன் தேவைகள் எல்லாம் சந்தித்து உன்னை நித்தமும் வழி நடத்துவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya.